மும்பையில் பல்லாட் எஸ்டேட் பகுதியில் உள்ள கட்டிடத்தில் தீ விபத்து. தீயை அணைக்க வீரர்கள் போராட்டம். இலங்கை சிறையில் இருந்த 25 மீனவர்கள் விடுவிப்பு. ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என தமிழக அரசு அறிவிப்பு. புனே ஆசிய தடகள போட்டிகள் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர்கள் இருவர் அரையிறுதிக்கு தகுதி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தாண்டியது. பெட்ரோலிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. வெடிகுண்டு மிரட்டலால் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை. 2 மணி நேர தாமதத்திற்கு பிறகு ரயில் புறப்பட்டது. தென்னிந்தியா இருளில் மூழ்கும் அபாயம் இருப்பதால் வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும். NLC நிர்வாகம் வேண்டுகோள்.